Hi everyone for all. Today our topic is measurements. You have say in Tamil அளவியல் ஓகேங்களா. இந்த அளவியலில் ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் 1 மார்க்கில் ஏதாவது ஃபார்முலாஸ் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தான் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டிருக்கோம், மற்றபடி தான் கிடையாது. நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்ஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதனால் ஜஸ்ட் ஏரியாக்கான ஃபார்முலாஸ், ஏரியாவில் அதோட ஏரியா, அதோட பெரிமீட்டர், அதோட டயக்னல், வால்யூம்க்கு, சர்ஃபேஸ் ஏரியா, டயக்னலு, அதே மாதிரி ரெக்டாங்கிள், கியூபாய்டு, சர்க்கிள், சிலிண்டர், அதே மாதிரி பார்த்தோன்னா செமி சர்க்கிள், கோன், ட்ரையாங்கிள், ஸ்பியர், ரைட் ட்ரையாங்கிள், ஹெமிஸ்பியர், அப்புறமா ராம்பஸ், ஹாலோ சிலிண்டர். இதெல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஏன்னா வாங்க இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லெவல் 1 அல்லது ட்ரிக் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இந்த லெவல் 1ல் உங்களுக்கு இணைகரம், சாய் சதுரம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் இதெல்லாமே பார்த்தோன்னா ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஷார்ட்கட்ஸ் தான். இதனோட பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தோன்னா இணைகரம், சாய் சதுரம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் ஓகேங்களா. இல்லை பாருங்கள், ஸ்கொயர்னா எல்லா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் ஸ்கொயர்ன்றோம். இதை தமிழில் சதுரம்னு சொல்கிறோம். ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னால் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதுக்கு பேர் தான் ரெக்டாங்கிள். தமிழில் செவ்வகம் அப்படின்னு சொல்கிறோம். இது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் 3 டைப்ஸ் இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள்ன்றது இந்த ஸ்கொயரில் பாதி இல்லையா, அதனால் அந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் டிவைட் பண்ணுவோம். எதுக்கு? ட்ரையாங்கிள். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஐசோஸ்கல் ட்ரையாங்கிள், எதுவாக இருந்தாலும் சரி அது 2வால் டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சாய் சதுரம் கூட எனக்கு அந்த ஸ்கொயரில் வரக்கூடிய அந்த 2 சைட்ஸ் இருந்ததால் டயக்னல்ஸ் இது ஒரு டயக்னல், இது ஒரு டயக்னல் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2வால் டிவைட் பண்ணுவோம். இணைகரம் ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணுவோம் ஓகேங்களா. கமெண்ட் செய். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதாவது 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 சென்டிமீட்டரையும் அடிப்பக்கத்தையும் 7 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் ஒன்றின் பரப்பளவு காண்க. நான் என்ன சொன்னேன்? இணைகரம்னா பேரலோகிராம்னு சொன்னேன் ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, அதோட உயரம் கொடுத்துருக்காங்க, அதோட பரப்பளவு காண்க. நான் என்ன சொன்னேன்? எப்போ இதுக்கு ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணி போட்டு அதுதான் ஆன்சர், எதுவும் கிடையாது. இங்கே கொடுத்துருக்கிற ஒரு 10, இங்கே இருக்கிற ஒரு 7, இந்த 2 கொடுத்துருக்கு மல்டிப்ளை பண்ண. இது எதுவாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். பரப்பளவுன்னு கேட்டால் அதோட பக்கங்களை மல்டிப்ளை பண்ணி போட்டு அதுதான் ஆன்சர் இதுக்கு எல்லாமே. செகண்ட் கொஷின் ஓர் இணைகரத்தின் பரப்பளவு 300 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன்? ஆக்சுவலாக அதோட பரப்பளவே கொடுத்துட்டான். பரப்பளவு அதுக்கான பரப்பளவில் 300 கொடுத்துருக்கான். அப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு தெரியாது இல்லையா, அது எக்ஸை நம்ம வச்சுக்கலாம். அடிப்பக்கமும் இதோட ஹைட் 2மே மல்டிப்ளை பண்ணிட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்றாங்க, நம்மளோட பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்குது, 300 இருக்குது. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா x = 300 / 15, அப்போ 20 சென்டிமீட்டர் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர் உயரம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. நான் என்ன சொன்னேன்? சாய் சதுரம்னா ஒரு ஸ்கொயரில் வரக்கூடிய கான்செப்ட் தான். அப்போ 2 டயக்னல்ஸ் இருக்கும் ஓகேவா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த 2மே 14 சென்டிமீட்டரும் 9 சென்டிமீட்டரும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டுடுங்க, முடிஞ்சிச்சு, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பக்கம் 4 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் அளவுள்ள கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? அப்போ 2மே மல்டிப்ளை பண்ணி போட்டுடுங்க, அவ்வளோ மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. செவ்வகம் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிள் என்ன பண்ணோம்? 2மே மல்டிப்ளை பண்ணி போட்டு வரக்கூடிய ஆன்சர் தான், மற்றபடிக்குள்ளே 12 7 மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆன்சர். 15 சென்டிமீட்டர் பக்க அளவு ஒரு சாய சதுரத்தின் பரப்பளவு காண்க. அதே தான் மல்டிப்ளை பண்ண. நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? செங்கோண முக்கோணம் தான் நம்மளுக்கு வேரி ஆகுமே தவிர இதெல்லாம் அது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எவ்வளோ? ஒரு பக்கம் 2 மடங்கு ஆகுதான். இது ஒரு 2 மடங்கு, இது ஒரு 2 மடங்கு, இது ஒரு 2. அப்போ
பரப்பளவுன்றதால இதுவும் தானே இருக்குது. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 வரப்போகுது. அதாவது வந்து அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. நான் என்ன சொன்னேன், செங்கோண முக்கோணன்றது கவனிங்க, ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னா அந்த ஸ்கொயரில் இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அப்போ நான் இப்போ 2 முக்கோணம் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு முக்கோணம் கண்டுபிடிக்கணும்னா அப்போ 1/2 டிவைட் பண்ணணும். இல்லை எல்லாமே கொடுத்துருக்குற அந்த பக்கங்கள் இன்ட்டு டிவைட் பண்ணணும். ஓகே, அதோட பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 × 12 டிவைடட் பை 2. அப்போ கேன்சல் 108. இது மட்டும்தான் செங்கோண முக்கோணத்துக்கு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அதன் பரப்பளவு. இப்போ நான் சொன்னேன் அதே தான். ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் 2 ஸ்கொயரில் 2 ஸ்பிட்டப் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஒரு ட்ரையாங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும், மற்றபடி எதுவும் கிடையாது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பரப்பளவு. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சம்ம. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் வந்து 11 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர் மற்றும் 61 சென்டிமீட்டர் எது பரப்பளவு காண்க. இந்த மாதிரி 3 கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது இருக்குது. அப்போ 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 11, 60 அதிகமாக இருக்குது தான் காரணம், ஹைபாட்டிடியூஸ் அப்படின்றோம். இந்த மாதிரி 3 கொடுத்துட்டா இதோட பரப்பளவு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஹையஸ்ட் இருக்கிற நம்பர் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 2 லோயஸ்ட் இருக்கிற நம்பர் எடுத்துக்கிட்டு அது 2ஆல் டிவைட் பண்ணிக்கும். ஏன்னா முக்கோணம் பண்ணாலே 2ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன், மற்றபடி எதுவும் கிடையாது. அப்போ கம்மியாக இருக்கிற நம்பரு 60 தானே இருக்குது, 60, 11. அப்போ அது மட்டும் எடுத்துக்கிட்டு 60 × 11/2 போட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 330 சென்டிமீட்டர் வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்டுள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவு. நான் என்ன சொன்னேன், சாய் சதுரம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட பரப்பளவு அது 2ஆல் டிவைட் பண்ணும். புரியுதா? அதுவும் டயக்னல்ஸ் வரும். ஓகேவா? அப்போ 8 × 2 5 6 டிவைட் பை 2 கேன்சல் அடித்தா நம்மளுக்கு 24 வரும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப டஃப்பே கிடையாது. 2 மூல விட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய சதுரத்தின் பரப்பளவு. 2 மூல விட்டங்கள் 8 இப்படி தான் இருக்குங்க சாய சதுரம். ஒரு ஸ்கொயரை வந்து இப்படி வச்சுட்டேன்னா அப்படி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ அது 2மே ஈக்குவலாக இருக்குமா டயக்னல்ஸ். 8 × 8 டிவைடட் பை 2 அப்போ 32 வரும். டிவைடட் பை 2 போட்டோன்னா உங்களுக்கு நான் ட்ரிக் லெவல் தான் போயிருக்கோம். அகைன் படிப்படியாக நம்ம போகலாம். இதுக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் கான்செப்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.